அந்த எலெக்ஷன் முடிஞ்சு சீமான் அவர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தார். இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் வந்து ஆக்ரோஷமாக வந்து முதல்வர் விஜய் குறித்து விமர்சனங்களை வந்து வச்சிருக்காரு. அவர் விஜய் வந்து ஆட்சிக்கு வருவார்னு கனவுல நினச்சிருக்க மாட்டார். ஓகே, நம்மளாலே முடியல விஜய் என்னையா பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் மக்கள் வேறு விதமாக நினச்சாங்க. 16 வருஷமாக தவம் இருக்கிற சீமானுக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னால் வந்த உடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் சாதிச்சது. எம்ஜிஆருக்கு கூட 35% ஓட்டு கிடைக்கல. அவர் ஆரம்பத்தில் என்ன நினச்சாருன்னா, விஜய் அரசியலுக்கு வராருன்னு தம்பி வா வா வானார். அது எல்லார்கிட்டையும் சொல்லுவார், நானும் தம்பியும் சேர்ந்து தமிழ்நாட்டை எப்படி மாற்ற போகிறோம் பாருங்கன்னு. விஜயை அப்படி ஒரு பொம்மையாக வச்சுக்கிட்டு நாம் அதிகாரத்துக்கு வரலான்ற பேராசை அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் அதுக்கு விஜய் இடம் கொடுக்கல. சீமான் உளறாருன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் அடிமேல் அடி, அடிமேல் அடி, அடிமேல் அடி. GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். RG மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவணன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு சீமான் அவர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தார். இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் வந்து ஆக்ரோஷமாக வந்து முதல்வர் விஜய் குறித்து விமர்சனங்களை வந்து வச்சுருக்காரு. ஒரு நல்ல படத்தையே வந்து கொடுக்க முடியல, அவர் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுப்பாரு. இந்த 6 மாதம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பேன், அடுத்த 6 மாதம் வந்து நான் அடிக்க போகிற அடி வந்து பயங்கரமாக அடித்து ஆடுவாருன்னு வந்து சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் சீமான் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை? சீமான் தேர்தல் முடிவுகள் தோத்துருவார்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னா, அவர் ஜெயிப்பார், இன்னும் 2 பேர் சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க, அப்புறம் ஓட் ஷேரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, 8ன்றத ஒரு 10-12 வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு அவர் நினைச்சார். நினப்பு தான் பொழப்பை கெடுத்துடுச்சு. இன்னைக்கு அவரே ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு தொகுதியாக மாறி மாறி அவர் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு தேர்தல்லையும். இப்போ இந்த முறை அவர் சொந்த மாவட்டமான சிவகங்கையில் காரைக்குடியில் போட்டி போட்டார். இப்போ அவர் ஜெயிக்கிறது தோக்கிறது ஜனநாயகத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும். காமராஜரை ஒரு சின்ன மாணவன் தான் தோக்கடித்தான் விருதுநகரில். அதனால் இது பெரிய விஷயம். ஆனால் அந்த சொந்த மாவட்டத்தில் சொந்த தொகுதியில் அவரால் 2வது கூட வர முடியலையே. இப்போ வின்னர் இல்லைன்னா ரன்னர் ஆகணும் இருக்கணும் இல்லையா? ஒரு மாநில கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர் அல்லது ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் 2வது இடத்துக்கு வரலையேன்னும் போது அது அவருக்கு ரொம்ப கொஞ்சம் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கி இருக்கலாம். நம்பர் 1. நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. நம்பர் 2, குருவி மாதிரி ஒவ்வொரு பர்சண்ட்டாக சேர்த்துட்டு 15 வருஷம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் போயிடுச்சு. 8% இருந்து இப்போ 4% கம்மியாயிடுச்சு. இது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கலாம். 3வது, அவர் விஜய் ஆட்சிக்கு வருவார்னு கனவுல நினச்சிருக்க மாட்டார். நம்மளாலே முடியல விஜய் என்னையா பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் மக்கள் வேறு விதமாக நினச்சாங்க. 2 திராவிட கட்சிகள் ஆண்டது போதும், சீரழிந்தது போதும், மாநிலம் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கையில் நம்ம கொடுப்போன்றது. இது உண்மையிலே 16 வருஷமாக தவம் இருக்கிற சீமானுக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னால் வந்த உடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் சாதிச்சது. எம்ஜிஆருக்கு கூட 35% ஓட்டு கிடைக்கல, 32-33 தான் கிடைச்சதுங்க. ஆனால் அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சது. அது காரணம் டியூவல் ஃபைட்டு தான். 3வது ஃபைட்டில் இங்கே மும்முனை போட்டிங்க, அதனால் ஓட்டு எல்லாருக்குமே செதறிச்சு. ஸோ இதுவும் அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அவர் ஆரம்பத்தில் என்ன நினச்சாருன்னா, விஜய் அரசியலுக்கு வராருன்னு தம்பி வா வா வானார். அது எல்லார்கிட்டையும் சொல்லுவார், நானும் தம்பியும் சேர்ந்து தமிழ்நாட்டை எப்படி மாற்ற போகிறோம் பாருங்கன்னு. சீமானின் மனக்கணக்கு என்னன்னா, அரசியலில் அவ்வளோ அனுபவம் இல்லாத விஜய், ஆனால் மக்கள் செல்வாக்கு அவருக்கு அபரிமிதமாக இருக்குது. அப்போ அதை நாம் பயன்படுத்தி கொண்டு
விஜயை வந்து அப்படி ஒரு பொம்மையாக வச்சுக்கிட்டு நாம் வந்து அதிகாரத்துக்கு வரலான்ற பேராசை அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து விஜய் இடம் கொடுக்கல. விஜய் இவரை ஒரு பொருட்டாவே எடுக்கல, மற்றும் பலரில் சேர்த்து விட்டாரு. இவர் கூட எந்த அரசியல் கூட்டணிக்கும் அவர் தயாராக இல்லை. அதனால் கடுமையான ஆத்திரத்தில் இருந்தவருக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல் இந்த தோல்வி, அவருடைய பர்சனல் டிஃபீட்டு, இந்த கட்சி வந்து பர்சன்டேஜை இழந்ததெல்லாம் அவருக்கு வந்து பெரிய அதிர்ச்சி. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவு மே 4க்கு அப்புறம் கொஞ்ச நாள் அவர் ப்ரெஸ்ஸையே சந்திக்கலை. பேட்டிகள் வழக்கமாக கொடுப்பார் இல்லையா, எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த நினைவேந்தலில் அவர் பேசியிருக்காரு. அந்த தேக்கி வச்ச 2-3 வாரம் தேக்கி வச்சிருந்தார் இல்லையா, அதெல்லாம் உடஞ்சி வெளியே வந்திருக்கு. அதில் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வரேன். என்னுடைய பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சினிமா நடிகர்ன்ற அந்த அவதாரத்தை விஜய் விட்டுட்டு வந்து வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் அறிவிச்சிட்டார் பப்ளிக்காக, அதுவும் பீக் ஆஃப் இஸ் கேரியர். 51 வயசில் கடைசி படத்தில் ஜனநாயகனுக்கு 250 275 சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. மோர் தென் 200 crores எந்த நடிகரும் வாங்கலை இவ்வளோ. நம்ம தமிழ் படத்தில் ரஜினிகாந்த் கூட வாங்கலை. ஸோ அப்படி உச்சத்தில் இருக்கும்போது அவர் விட்டார், வேண்டாம் இன்னும் ஒரு 20 வருஷம் நடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவர் வேண்டான்னு விட்டு வந்தார். படமெல்லாம் இனிமேல் நடிக்க மாட்டேன்ட்டார். அவர் வந்து முழு நேர அரசியல் வந்தாச்சு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் முழு நேர அரசியல் பண்ணுற சீமான் இன்றைக்கும் துணை நடிகராக நடிக்கிறாரு. சிறு சிறு கதாபாத்திரங்களில் ஷூட்டிங் மேக்கப் போட்டு போகிறாரு. அவர் இன்றைக்கும் நடிகராக தான் இருக்கார். ரிவ்யூலாம் பண்ணுறாரு சார். அதான் விஜய் வந்துங்க சினிமா பக்கமே ஃபினிஷ் பண்ணிட்டார் ஒன்ஸ் ஃபார் ஆல். இப்போ அவருடைய படங்களை பற்றி இவர் 69 படங்களை பார்த்துருக்கலாம், ஆய்வு பண்ணலாம். அது கலை உலக பயணம், அதுக்கு இப்போ ரிலவன்ஸே இல்லை. முடிஞ்சு போன ஒரு விஷயம். செத்து போன ஆள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ரைட். ஆனால் அவருடைய அந்த அந்த விமர்சனத்தில் நியாயம் இல்லை, நேர்மை இல்லை. விமர்சனமே இப்போ தேவையில்லை. திரை உலகத்தை பற்றி, திரைப்படங்களை பற்றி, விஜய்க்கு பற்றி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணியிருக்காரு. ஆனாலும் அதில் ஒரு நேர்மை இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம், 69 படம் நடிச்சிருக்காரு. எத்தனை படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு? கத்தி, மெர்சல், இப்படி பல படங்கள் என்னால் சொல்ல முடியும். இப்போ இவ்வளோ படங்கள் நடித்தவருக்கு ஜனங்க ஆதரவளிக்காமல், ஜனங்க வந்து அதை விரும்பி பார்க்காம, விநியோகஸ்தர்கள் இவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களா? இவ்வளோ கலெக்ஷன் வருமா? லியோ படம்லாம். அதனால் வந்துங்க அவருக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியில் தான் சீமான் பேசுகிறாரு. அவர் சினிமாவிலையும் உச்சத்தை தொடலை, புரியுதுங்களா? டைரக்டராகவும் உச்சத்தை தொடலை, நடிகராகவும் துணை நடிகராகவும் உச்சத்தை தொடலை. அரசியல்வாதியாக மாறி 16 வருஷம் ஆச்சு, உச்சம் இல்லை, மிச்சமாக கூட இல்லை இப்போ அவர். அதனால் விஜய் மேலே எல்லாருக்கும் இருக்கிற பொறாமை இல்லை சார், இப்போ நீங்கள் அவருக்கு இருக்குது. அதன் விளைவாகத்தான் இந்த மாதிரி விமர்சனம், தேவையற்ற விமர்சனங்கள். அவருடைய ஆட்சியை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அது கூட 6 மாதம் கழித்து தான் பண்ணணும். புது அரசாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர், அவர் பேசும்போது நான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் இருக்கும்போது இதை ஒரு பாஜக பிரமுகர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, ஒரு அம்மா. நான் என்ன சொன்னேன்னா, இன் பிரின்சிபிள் அவர் பேசுறது தப்பு. எப்போவுமே நம்ம என்ன பார்க்கணுன்னா, பேசுகிற ஆள் அனுபவம் என்ன, அவருடைய இது என்ன, அரசியல் ஸ்டாண்டிங் என்ன, எல்லாம் புதுசுங்க. புதிய இளைஞர்கள் அவங்க தப்பு தவறு பண்ணி தான் எழுந்து நிற்பாங்க. 75 வருஷ கட்சியில் RS பாரதியை வளர்றாரு. அப்போ இந்த ரமேஷ் வந்து பேசுறதை நான் நியாயப்படுத்தலை. ஜனநாயகம்னாலே ஒரு ஸ்டேபிள் ரூலிங் பார்ட்டி இருக்கணும், அதே போல் ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இருக்கணும். நல்ல எதிர்காலம் ஜனநாயகத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் வேணும்னா எதிர்கட்சி என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அரசாங்கத்தை வந்து அப்படி கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிற சூழலில் இருக்கணும். அதான் என்னை பொறுத்தவரையில் உண்மையான ஜனநாயகன் நான் நினைக்கிறேன். இது வந்து இல்லாமல் போச்சுன்னா ஆளும் கட்சி அந்த கேள்வியை கேட்க முடியாத நிலை வந்துச்சுன்னா ஆணவம் தானே ஜாஸ்தியாக ஆட்டம் போடுவாங்கல்ல. அதுபோல் ஒரு ஆளுங்கட்சி என்பது கட்டுக்கு அடங்காமல் போகும். அதனால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை எப்போவுமே, எந்த கட்சியாக இருந்தாலும். ஸோ ரமேஷ் போன்றவர்கள் இளைஞர்கள், அவங்களுக்கு ஒரு கருத்து, தவறான கருத்து இருக்குது.
ரெண்டாவது மேடையில் அவரை ஏற்றி விட்டவொன்னும் அந்த திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் திருச்சி சார்ந்த அமைச்சர்ன்றதால அவருக்கு மேடை கொடுத்தாங்க போல இருக்கு. அவர் அவங்க விஜய் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகி, இதெல்லாம் சகஜம்தான், நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டேஜ் ஃபியர், கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் ஓவராக இதெல்லாம் பேசினார். நான் அப்போவே சொன்னேன் இது தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், அவர் பேசுறது தப்புமா, ஆனால் சின்ன பையன் அவர், இதெல்லாம் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க, அவர் மாற்றிக்குவார் எதிர்காலத்தில். ஆனால் ரொம்ப சாணக்கியர்னு சொல்கிறீங்கல்ல உங்கள் அமித்ஷா பாஜகவில், அவர் 2014 வந்தவொன்னே என்ன சொன்னார், காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னாரு. இது ஜனநாயகமானு கேட்டேன். காங்கிரஸை தோற்கடிப்பேன்னு சொன்னால் நான் புரிஞ்சுக்கிறேன், காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அகற்றுவேன் இந்தியா போகிறான்னு சொன்னால் கூட அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஜனநாயக விஷயம். காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் இல்லாமல் ஆக்குவேன்னா அது சர்வாதிகார மனப்பான்மை, ஜனநாயகம் இல்லை. அதனால் இவ்வளோ அனுபவம் வாய்ந்த அமித்ஷாவே அதை சொல்லும்போது சின்ன தம்பி திருந்திக்குவான், தப்பு தான் அது அப்படின்னு நான் சொன்னேன். அதையே தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இட் வாஸ் ஏ ராங் நோஷன். எதிர்கட்சியே இல்லாமல் நாங்கள் சட்டமன்றத்தை பண்ணுவோன்றது அது தப்பான ஒரு எண்ணம். ஆணவம் அகங்காரம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் சின்ன உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. அதை எதிர்காலத்தில் அவர் திருத்திக்குவார்னு நான் நினைக்கிறேன். இதை போய் சீமான் பிடிச்சிக்கிட்டு, சீமான் ஸ்டாண்டிங் என்ன, ரமேஷ் ஸ்டாண்டிங் என்ன? இல்லை சார், அவர் விஜய் சின்ன சின்ன ஆட்கள் நோ கமெண்ட்ஸ்னு ஒரு மினிஸ்டர் சொல்கிறாங்கன்னா புது ஆளுங்க அவங்க. உங்களை மாதிரி எங்கே மைக் நீட்டினாலும் பேசுறதுக்கு இன்னும் அவங்க தயாராகலை. அப்போ சிக்கலில் மாட்டிக்க கூடாது. நம்ம முதலமைச்சர் கருத்து என்ன, ஆட்சி கருத்து என்னன்னு ஒன்றும் தெரியாத போது இவர் பாட்டுன்னு ஏதாவது சொல்லிட்டு, அனுபவம் இல்லை அவங்கள நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள், வெரி வெரி நியூ டு தி பொசிஷன். அப்போ அவங்க அப்படி அதெல்லாம் நீங்கள் வளர்த்து எடுக்கணும். அவங்கள தட்டி கொடுத்து பரவாயில்லப்பா நல்லா வளருங்கன்னு சொல்லணும். ஆனால் ஒரே அழுக்காறு, பொறாமை, பொச்சரிப்பு, ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு இருந்தால் நான் கேட்குறேன், உங்கள் கட்சியை நீங்கள் நடத்துறது சரியா? உங்கள் கட்சிக்கு இது வரைக்கும் தலைவர், துணைத் தலைவர், நிர்வாகி, பொதுச்செயலாளராக போட்டிருக்கீங்களா? 15 வருஷம் ஆச்சு. தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சர்வாதிகாரி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. இது என்ன இந்த படைப்பிரிவா இது? ஏன் அதை ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணல நீங்கள்? உங்களுக்கு அடுத்தவனெல்லாம் குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? அதான் என்னுடைய பாயிண்ட். இல்லை சார், இப்போ அதே மாதிரி காங்கிரஸ் குறித்தும் விமர்சனம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி காங்கிரஸ் பெருமக்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கா? நீங்கள் சோத்தில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு ஒரு வெக்கம் மயிறு கூட இல்லையா? இப்போ திமுக கூட கூட்டணியில் இருந்து 10 எம்பிக்களை ஜெயிச்சுட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு இப்போ தாவேக்கா கூட ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிங்களே, இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு கட்சியோட கொள்கையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஜெயிச்சாலும் என்னை தாண்ட முடியாது, நான் தோத்தே 4% ஓட் பேங்க் வச்சிருக்கேன்றதை சொல்கிறாரு. அப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் சந்திக்கலன்னு சொல்லியிருந்தேன், அதிகமாக சந்திச்சுட்டு இருந்தேன்னு சொன்னார்ல சார், அதுக்கும் சொல்லியிருந்தார். இப்போ விஜய் இங்கே வரார் அங்கே வரார் சொல்கிறாரு. இவங்களை விஜய் அவர்கள் ஒரு மயிரா கூட மதிக்கல. ஆனால் இவங்க ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த முக்கியத்துவம் எனக்கு இது கொடுக்கல. ஒரு நவீன தீண்டாமல் இந்த ஊடகங்களில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன வேண்டாம்னு சொல்கிறது, இதுக்கப்புறம் நான் உங்களை வேண்டான்னு சொல்கிறேன், இந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் சொன்னது என்ன, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ கொடுத்ததே உங்களுக்கு அதிகம், இந்த தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் ஒரு அரசியல் பேரிடர் சொல்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன், சீமானுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, இல்லை சார், நடக்கலை. காங்கிரஸையும் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணணும் இல்லை, எப்பவுமே அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு தானே. விடுதலை புலிகளை அழித்ததில் சிங்கள அரசுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு துணை புரிந்தது. தமிழர்களுக்கு சண்டை போட்டு ஒரு அரசாங்கத்தை எப்படி வங்கதேசத்தை உருவாக்கினார்களோ இந்திரா காந்தி, அது மாதிரி ஈழத்தை உருவாக்கவில்லை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே அவர் காங்கிரஸ் எதிர்ப்பாளர் தாங்க. அதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பேசுறதுக்கு காரணம்
காங்கிரஸ் ப்ளஸ் விஜய் உடைய அந்த வெற்றி, இந்த கூட்டணி இந்த கூட்டணி இதெல்லாம் சொல்கிறாங்க. அவருக்கு கூட்டணியை பற்றியே புரியலைங்க. ஏதோ டிஎம்கே தான் வந்து எம்பி சீட்டு ராஜ்யசபா கொடுக்குது, பார்லிமெண்ட் கொடுக்குதுன்னா ஏன் வந்து ஸ்டாலின் ஜெயிக்கலை, ஏன் 15 அமைச்சர்கள் ஜெயிக்கலை, துரைமுருகன் ஜெயிக்கலை? அவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சுட்டு இவங்க இந்த கதையெல்லாம் பேசினா புரிஞ்சுக்கலாம். பட் சீமானுக்கு அதாங்க காழ்ப்புணர்ச்சிங்க. விஜயின் எழுச்சியும் அவருக்கு வந்து கிடைக்கிற மக்கள் ஆதரவும். அவர் பேசினார், இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா என்ன நல்லா இருந்திருக்கோன்றாரு. அவர் ஒன்றும் மக்களை வெக்கங்கெட்டவங்க மானங்கெட்டவங்கலாம் திட்டலையே, எனக்கு இன்னொரு 10 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்லியே. இன்னொரு கொடுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் அவர் மக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து தன் விருப்பத்தை தான் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்னெல்லாம் மக்களை பேசியிருக்காரு, மக்களை எப்படியெல்லாம் திட்டியிருக்காரு சீமான் பொதுவெளியில். அதனால் அவருக்கு உரிமை இருக்குங்க. ஒரு முதல்வராக வந்திருக்காரு, அவருக்கு தனி பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு 10-12 சீட்டு கம்மியாக இருக்குது. அதை வந்து கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. அதை சொல்லக்கூடாதா? சீமான்கிட்ட அனுமதி வாங்கி தான் முதல்வர் பேசணுமா? இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனோ. அவருக்கு மெச்சூரிட்டியே இல்லை அரசியலில் சீமானுக்குன்றது தான் தெரியுது. பேராசை இருக்குங்க. அடுத்த முதல்வர் ஆகணும், தனியாக ஆட்சி அமைக்கணும், இதெல்லாம் ஆசைகள் இருக்கு. பட் ஆசைகள் நிறைவேறணும்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவு வேணுமே. மக்கள் ஆதரவு விஜய்க்குள்ள இருக்குது. நீங்கள் போய் அதுக்காக வயிற்றுல வாயில் அடிச்சிக்க முடியுமா? ஸோ காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த தேசத்தை மிக நீண்ட காலம் ஆண்ட கட்சி. இந்த தேசம் இன்றைக்கு அடைந்திருக்கிற அத்தனை முன்னேற்றங்களுக்கும் அத்தனை ஏற்றங்களுக்கும் அடிப்படையான காரணினா காங்கிரஸ் கட்சி தாங்க. இந்தியா போன்ற பல்வேறு சமூகங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு பிரிவுகள் இருக்கிற ஒரு நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அமைதியான, பக்கத்து பாகிஸ்தானை பாருங்கள், இராணுவ புரட்சிகள், சர்வாதிகாரிகள்லாம் தோன்றி மறைஞ்சாங்க. ஆனால் இந்தியாவில் தொடர்ந்து ஜனநாயகம் வேர்பிடித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ், பண்டித ஜவஹர்லால் நேருடைய டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ் தாங்க. ஆக ஒரு உண்மையான இந்தியனாக இருந்தால், பெருமை மிகு இந்தியனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சியினுடைய கான்ட்ரிபியூஷன் ஃப்ரீடம் மூமெண்ட்லேயும் ஆஃப்டர் தி ஃப்ரீடம் ஒரு 10-20-30 வருஷமாக காங்கிரஸ் கட்சி பண்ண பங்களிப்பு வேறு எந்த கட்சியும் பண்ணலைங்க. இன்றைக்கி பாருங்கள், மோடி ஆட்சியில் எப்படி பச்சையாக மதவாத ஆட்சி நடத்துகிறாங்க. மதவாதம் வந்து எல்லா துறையிலையும் புகுத்திட்டாங்க. மதச்சார்பன்மை என்றால் மதங்களுக்கு எதிர்ப்பு இல்லை, பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. செக்குலர்னு சொன்னால் எம்மதமும் சம்மதம். அரசாங்கம் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணாது, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும்ன்றது தான். இதை வந்து இவ்வளோ வருஷமாக கட்டி காப்பாற்றுச்சு காங்கிரஸ். இந்த ஒரு 12 வருஷத்தில் என்ன ஆட்டம் போடுறாங்க. சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சிறுபான்மையினர்கள் வந்து நடமாட முடிகிறதா? சிறுபான்மையினர்கள் வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை மாற்றுறாங்க, வழிபாட்டு செய்கிறதுக்கு உரிமைகளை தடுக்க பார்க்குறாங்க. அதனால் அதெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய சீமான். காங்கிரஸ் தொடர்ந்து 12 வருஷமாக எதிர்கட்சியாக இருக்குது. இது எப்படின்னு சொன்னால், இங்கே எப்படி ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் விஜயை அடித்தாங்க அவங்க, நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிகள்லாம் ஆட்சியிலேருந்து திமுக அதிமுக விட்டாங்க. யாரை அடித்தாங்க கடுமையானா, தேர்தலையே சந்திக்காத, அதிகாரத்திலே இருந்துராத தாவேகா கட்சியை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். அதே மாதிரி தான் இப்போ 12 வருஷமாக எதிர்கட்சியாக இருக்கிற, ஆனால் இந்த நாட்டின் ஏற்றத்துக்கு பெரிதும் உதவிய காரணமாக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வந்து அவர் அடிக்கிறார்னா அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை. கூட்டணினா என்ன? கூட்டணினா 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது தான். நான் உங்களுக்கு உதவுவேன் எனக்கு இருக்கிற இடங்கள்ல, நீங்கள் எனக்கு உதவுவீங்க, மியூச்சுவல் தான் பெனிஃபிட்டு. இதில் ஒருத்தர் வந்து கொடுத்து ஒருத்தர் வாங்கின்னு போகிறது அதெல்லாம் இல்லைங்க. அந்த தத்துவமே புரியாமல் வளர்றாரு சீமான். வந்து வளர்றாருன்னு தான் சொல்லுவேன். அது காரணம் அடிமேல் அடி, அடிமேல் அடி, அடிமேல் அடி. தோல்வி மேல் தோல்வி வந்தால் யாராக இருந்தாலும் தே வில் லாஸ் பேலன்ஸ், சமன் தட்டி போயிடும் புத்தியில். அது மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இந்த ஊடகங்கள் வந்து
அவங்களுக்குன்னு ஒரு டிஆர்பி ரேட்டிங் இருக்குல்ல. இப்போ ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா. அவங்க என்ன ஏதாவது அறத்தொழிலுக்கு வந்திருக்காங்க ஊடகத்தில், லாபம் தானே. அப்போ அவங்களுக்கு விளம்பரம் வரணும். நிறைய பேர் அந்த சேனலை வாட்ச் பண்ணால் தானே அவங்களுக்கு அதுக்கேற்ற விளம்பரம் வரும். அதானே டிஆர்பி ரேட்டிங்கிறாங்க. அப்போ விஜயை காமிச்சா அவங்களுக்கு டிஆர்பி ரேட். அதனால தானே கடுமையாக செய்திகளில் விமர்சனம் பண்ணுற சன் டிவி கூட விஜய் நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும். இப்போ யாருக்கு அது இருக்குதோ அவங்கள பார்ப்பாங்க. இன்றைக்கி விஜய்க்கு இருக்குது, அதனால் ஓடுறாங்க. புரியுதுங்களா? ஏன் உங்களை பார்க்கலன்னா உங்களுக்கு இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்களை காமிச்சா யாரும் பார்க்க மாட்டான், அடுத்த சேனலுக்கு மாறிடுவான். அவர் 1 மணி நேரம் போகிறாருன்னா காட்டிக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் இந்த ஊடகங்கள் பேசிக்காக அவங்க மார்க்கெட்டை அவங்க பார்ப்பாங்க. மக்கள் எதை விரும்புகிறார்கள், மக்கள் எதை பார்க்க விரும்புகிறார்கள், யாரை பார்க்க விரும்புகிறார்கள், அதை தான் அவங்க காட்டுவாங்க. 24x7 நியூஸ் சேனல் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் டைமை பாஸ் பண்ணி ஆகணும் இல்லை. அப்போ இதெல்லாம் காட்டுறாங்க. என்னை ஏன் காட்டல, நான் அதனால் இனிமேல் பார்க்க மாட்டேன். பார்க்காதீங்க. உங்களை யாருமே இப்போ விஜய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கொடுத்ததில்ல. ஆனால் அவரை தேடி ப்ரெஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேன்றீங்க, யாரும் உங்களை தேடி வரமாட்டாங்க. அதனால் அவர் நான் நினைக்கிறேன் பலத்த அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்காரு. நிறைய கனவுலாம் காண்டு, அதான் திமுக அதிமுக மாதிரி அவரும் கனவு கண்டிருக்காரு. கொஞ்சம் பேர் நம்ம சட்டசபைக்கு போகலாம் நினச்சிருக்காரு. அது நடக்காததால கொஞ்சம் கோபம் வரும், அவ்வளோதானே. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நாம் தமிழர் மீண்டும் ஒரு அசுர பலத்தோட வருதான்றதை நேரம் கொடுத்தது. அசுர பலத்தோடவா? ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. ஓகே ஓகே சார், நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். எந்த சமையலும் ருசி